சிவபெருமான் நம் இல்லத்தில் எழுந்தருளினால் உண்டாகும் 5 மங்களகரமான அறிகுறிகள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அன்பு நிறைந்த ஆன்மீக நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்று நாம் சிவபெருமானின் திருநடமாட்டம் நம் வீடுகளில் நிகழ்வதை உறுதி செய்யும் சில மகத்தான அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம் அன்பர்களே, ஈசனை மனமுருகி உணர்வுபூர்வமாக வழிபடும் ஒவ்வொரு சிவபக்தரின் வீட்டிலும் அந்த பரம்பொருள் குடிகொண்டிருக்கிறார் என்று நம் ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஈசன் தன் இருப்பை நமக்கு உணர்த்துவதற்காகவே சில தெய்வீக குறியீடுகளை காட்டுவார். நம் இல்லத்தில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார் என்பதை உணர்த்தும் அந்த 5 முக்கிய அறிகுறிகளை இந்த பதிவில் நாம் ஆழமாக பார்க்கலாம். இந்த கட்டுரை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இதயத்தை தொடுவதாகவும் இருக்கும். நீங்கள் உண்மையான சிவபக்தர் என்ற நம்பிக்கையுடன் மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் ஒரு முறையாவது ஓம் நம சிவாய என்று பதிவு செய்யுங்கள். ஒரு ஆன்மீக அழைப்பாக கொள்ளுங்கள். இந்த அறிகுறிகளை நாம் தெரிந்து கொண்டதோடு நின்றுவிடாமல் இதை ஒரு ஆன்மீக அழைப்பாக ஏற்க வேண்டும். அந்த ஈசன் நம் வீட்டில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த மறுகணமே நம்மால் இயன்றவரை தினமும் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நேரம் ஒதுக்கி அருகிலுள்ள சிவாலயங்களுக்குச் சென்று அங்கு பூஜை, அர்ச்சனை, அபிஷேகம் போன்ற வழிபாடுகளை தவறாமல் செய்ய வேண்டும். அந்த ஆலயத்தில் கிடைக்கும் அமைதியும் அந்த அமைதியுடன் கலந்திருக்கும் திருநீற்றின் தெய்வீக வாசமும் நமக்குள் ஒரு புதிய ஆனந்த உணர்வை தரும். நேரிலே செல்ல முடியாத நாட்களில் உள்ளம் உருகி உச்சரிக்கும் ஓம் நம சிவாயா என்ற மந்திரமே போதும். அது ஈசனை நம் உள்ளத்தில் அழைத்துவிடும். இப்படி நாம் விழிப்புணர்வுடன் வழிபடத் தொடங்கினால் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். அந்த சிவபெருமான் உங்கள் காதுகளில் ஒரு நாதம் போல ஒலிப்பார். உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான உணர்வாக தோன்றுவார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அவர் தனது அருளின் நிழலை விட்டுவிட மாட்டார். அந்த அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரவச நிலையாக இருக்கும். இத்தகைய உயர்ந்த அனுபவத்துக்கான தொடக்கமாக இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முன்னெடுப்பு அமையலாம். அதனால் இப்போதிருந்தே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இனி நான் தவறாமல் சிவபெருமானை வழிபடப் போகிறேன். அவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புதிய திருப்புமுனை தொடங்கும். அந்த வார்த்தை வெறும் எழுத்துகள் அல்ல, அது உங்கள் உள்ளத்திலிருந்து எழும் ஈசனை நோக்கிச் செல்லும் ஆழ்ந்த அழைப்பு. இது சிவபெருமானின் அருளை உங்கள் வாழ்வில் ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை போல செயல்படும். சிவபெருமான் தனது அருளால் அனைவருக்கும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் பூரணமான மன அமைதியையும் வழங்கட்டும். ஈசனின் நடமாட்டம் நிகழ காரணம் என்ன? நம் இல்லத்தில் சிவபெருமானின் நடமாட்டம் இருக்க மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒருவேளை நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தால், அல்லது நாமே தீவிர சிவபக்தராக இருந்து நாள்தோறும் பக்தியுடன் சிவனை நினைத்து வழிபட்டு வந்தால், அந்த ஈசன் நம் பூஜைகளில் கருணையுடன் இறங்கி நம் வீடு தேடி வந்து இல்லத்தில் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஈசனின் நடமாட்டம் நிகழ காரணம் என்ன? நம் இல்லத்தில் சிவபெருமானின் நடமாட்டம் இருக்க மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒருவேளை நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தால், அல்லது நாமே தீவிர சிவபக்தராக இருந்து நாள்தோறும் பக்தியுடன் சிவனை நினைத்து வழிபட்டு வந்தால், அந்த ஈசன் நம் பூஜைகளில் கருணையுடன் இறங்கி நம் வீடு தேடி வந்து இல்லத்தில் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். இவ்வாறு நம் வீடுகளில் ஈசனின் நடமாட்டம் ஏற்பட்டால் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் எண்ணற்றவை. நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்களில் இருந்த தடைகள் விலகி வெற்றிகள் நம்மை வந்தடையும். பணத்தொல்லைகள் குறைந்து செல்வ வளம் பெருகும். நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். சிவபெருமான் தியானத்தின் கடவுள் என்பதால் அவர் வீட்டில் இருந்தால் மனத்தில் தோன்றும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், குறைபாடுகள் அனைத்தும் விலகி மிக பெரிய மன அமைதியை நமக்கு அருளுவார்.
இதனுடன் இன்னும் பல ஆழமான ஆன்மீக நன்மைகள் நம்மிடம் சேரும் என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். 5. சிவபெருமான் வீட்டில் இருப்பதற்கான சூட்சுமமான அறிகுறிகள். திருநீற்றின் வாசனை. நம்மை சுற்றி யாரை கேட்டாலும் சிவன் என்றால் திருநீறு, திருநீறு என்றால் சிவன் என்பதே பதிலாக வரும். சிவபெருமான் தனது திருமேனியில் எப்போதும் திருநீறு பூசி இருப்பார். ஒரு நாள் திடீரென்று உங்கள் வீட்டில் அல்லது உங்களைச் சுற்றிலும் திருநீற்றின் வாசனையானது நெருக்கமாக நம்மை வந்து தழுவுவது போல் உணர்ந்தால் அது சிவபெருமான் அங்கே இருக்கிறார் என்பதற்கான உறுதியான அறிகுறியாகும். 2. பசுமாடுகளின் வருகை. சிவபெருமானின் பிரதான வாகனம் நந்திதேவர். அதுபோலவே பசுமாடுகள் சிவனின் கருணைக்கு மிக நெருக்கமான தெய்வீக உயிர்களாகும். இவை மென்மையானவை, தெய்வீக குணங்களை கொண்டவை. உங்கள் வீட்டின் வாசலுக்கு பசுக்கள் வந்து நிற்கின்றனவா அல்லது அவை அங்கு அடிக்கடி மெல்லிய குரலில் அழைக்கின்றனவா? இதுவும் சிவபெருமான் உங்கள் வீட்டில் எழுந்தருளியிருப்பதற்கான முக்கியமான அறிகுறிதான். அந்த பசுக்களுக்கு பழங்களையோ அல்லது அகத்திக்கீரையையோ கொடுத்தால் புண்ணியமும் அருளும் பெருகும். 3. மணி ஓசை அல்லது நாதஸ்வர இசை. திடீரென்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் காதில் சற்று மங்களகரமான மணி ஓசை கேட்டதுண்டா அல்லது மனதில் எங்கோ நாதஸ்வர இசை ஒலிப்பது போல் உணர்கிறீர்களா? இவையெல்லாம் சிவபெருமான் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் மெல்லிய ஆனால் உறுதியான தெய்வீக அதிர்வுகளாகும். 4. தட்டான் மின்மினி பூச்சிகளின் தோற்றம். இவை சில இடங்களில் தும்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இரவு நேரங்களில் உங்கள் வீட்டில் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்ட பிறகு மின்மினி பூச்சிகள் அறைக்குள் மின்னிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் அந்த ஈசன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்பதற்கான ஒரு சூட்சுமமான அறிகுறி இது. இந்த உயிரினங்கள் தெய்வீக ஆற்றலை தாங்கிக் கொண்டு வருவதாக ஐதீகம். 5. சிவபெருமான் கனவில் தோன்றுவது. இது மிகவும் அரிதாக கிடைக்கும் ஒரு மாபெரும் அருள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலி என்றால் மட்டுமே இந்த இறுதி அறிகுறி சில தீவிர சிவபக்தர்களுக்கு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. கனவில் சிவபெருமானின் திருவுருவத்தை காண்பது உங்கள் பக்தியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான உச்சபட்ச நிலை. இறுதியாக, அன்பான நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா அல்லது இதை தாண்டி வேறு ஏதாவது தெய்வீக அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்ததுண்டா? தயங்காமல் கமெண்ட் பெட்டியில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமியிலே அமைதி நிலவட்டும். பசிப்பிணி, பட்டினி, நோய்கள் அனைத்தும் ஒழியட்டும். சிவபெருமானின் திருவுள்ளம் எப்போதும் நம்முடன் இருப்பதாக நம்பிக்கையுடன் வாழ்வோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிரவும். அவர்கள் அனைவரும் இதன் மூலம் நன்மை பெறட்டும். பெல். சிவபெருமானின் அருள் பெற பிரார்த்தனை. பக்தியில் திளைக்கும் சிவபக்தர்களே, உங்கள் உள்ளம் உருகி ஈசனை வணங்கவும் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அரிய ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் சிவனே போற்றி யூடியூப் சேனலுக்கு இப்போதே வாருங்கள். அழகிய தமிழ்ப்பாக்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள், ஈசனின் திருவிளையாடல்கள் மற்றும் ஞானிகளின் பொன்மொழிகள் என பலவற்றை நீங்கள் காண உடனடியாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள மணி அடையாளத்தை அழுத்திவிடுங்கள். சிவனுக்கே போற்றி என்ற உங்கள் பக்தி உணர்வு என்றும் நிலைக்க எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். ஓம் நம சிவாய.